வெல்கம் டு அபிநந்தன் அகாடமிக். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு. இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண முடியும்னா கிளாஸ் 11th ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், தட் இஸ் சாப்டர் 2 உள்ள கான்செப்ட். ஸோ ஆல்ரெடி எக்ஸசைஸ் 1.2.2 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்டா எக்ஸசைஸ் 2.2, தட் இஸ் ரிலேஷன் டாப்பிக்கை பற்றின டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டெஃபினேஷனாக என்ன, அதோட எக்ஸாம்பிள் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ஸோ ஆல்ரெடி என்னுடைய சேனலில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஆர் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் த செட், தட் இஸ் எக்ஸசைஸ் 2.1க்கான கான்செப்ட் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன, 2 செட்ஸை எப்படி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறது, 3 செட்ஸை எப்படி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறது, 3 செட்ஸுக்கான ஃபார்முலாஸ், இந்த எல்லா லாஜிக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.2.1 இருக்குது. ஸோ இந்த 2.1 எக்ஸசைஸ் நீங்கள் தரவாயிட்டீங்கும்போது ஸோ நெக்ஸ்ட் யூ வில் வாட்ச் த எக்ஸசைஸ் 2.2க்கான கான்செப்ட். அப்போ தான் உங்களுக்கு 2.2 எக்ஸசைஸ் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ என்னுடைய சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏன் சார் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் என்னுடைய சேனல் நான் இங்கே ஒவ்வொரு வீடியோ அப்டேட் பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிச்சிட்டே இருக்கும். ஈஸியாக வந்து என்னுடைய சேனல் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ என்னுடைய சேனலோட வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸை கான்செப்ட் இஸ் வெரி வெரி ஈஸின்னு சொல்லிட்டு உன்னைய என்னால் ஃபீல் பண்ண வைக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸ் கான்செப்ட் ஈஸியாக உன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ இப்போ வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.2ல் இருக்க ரிலேஷன்ஸ் டாப்பிக்கில் என்ன சார் டெஃபினேஷன், ஃபஸ்ட்டு ரிலேஷன் தான் என்ன சார் அப்படின்னு நம்ம டெஃபினேஷன் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ரிலேஷன் தான் நம்ம பேசிக்காக ஃபஸ்ட்டு வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் ஆஃப் ரிலேஷன், ரிலேஷன் தான் என்ன, அந்த வேர்டோட மீனிங் சொல்லுங்கள். இதிலே இருக்குது ரிலேஷன். இப்போ பார்த்தோம்னா கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, ஓகே, டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். இப்போ நான் டீச் பண்ணேன்னா நான் டீச்சர்ஸ், இதை நீ பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா தட் இஸ் மீனிங் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஃபாதர் சன், ஃபாதர் டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது காமனாக பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப், 2 பேர்சனுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா வேட்டிங் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ இப்போ இந்த ரிலேஷன் அந்த ஷேப்பை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேத்தமெட்டிக்கலாக நம்ம சொல்ல போகிறோம். எப்படி சார் மேத்தமெட்டிக்கில் சொல்கிறதுன்னா 2 செட்டு எடுத்துக்க, செட் ஏ அண்டு பி, 2 செட்ஸ், செட் ஏ அண்டு பி த 2 நான் எம்டி செட் எடுத்துக்க, ஏ அண்டு பி த 2 நான் எம்டி செட் எடுத்துக்க. ஓகே, இந்த 2 நான் எம்டி செட்டுக்கான 2 செட்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு நம்ம மேத்தமெட்டிக்காக நம்ம சொல்கிறது போகிறது தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக். ஓகே, ஸோ ரிலேஷன் பார்த்தீங்கன்னா 2 செட்டுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் என்ன நம்ம டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். அப்போ செட் ஏ அண்ட் பி த 2 நான் எம்டி செட், தென் ஏ ரிலேஷன் ஆர். ஓகே, தென் த ரிலேஷன் ஆர் ஃப்ரம் ஏ டு பி. ஓகே, தென் த ரிலேஷன் ஆர் ஃப்ரம் ஏ டு பி இஸ் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி, இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. இப்போ பார்த்தீங்கன்னா சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி, இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டெஃபினேஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா அதுக்கு ஏ கிராஸ் பி எப்படி செட்டு கண்டுபிடிக்கணும், இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பிளேலிஸ்ட்டில், நீங்கள் 2.1 எக்ஸசைஸை கரெக்டாக பார்த்துங்க, ஏ கிராஸ் பி. ஓகே, ஸோ இப்போ ஹியர் ஆர் இஸ் ஏ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி, ஒரு ஆர்ன்ற ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி, அதாவது செட்டு ஏக்கும் செட்டு பிக்கு ஆர்ன்ற ஒரு ரிலேஷன் நான் ஃப்ரேம் பண்ணுறேன். அப்போ அந்த ரிலேஷன் ஃப்ரேம் பண்ணால் அந்த ஆர் ஆனது எப்படி இருக்குன்னா இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பிக்கு இருக்கணும். ஓகே, இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி இருந்துச்சுன்னா இட்ஸ் ஏ ரிலேஷன்ஸ். சார் என்ன சார் சப்செட்னு சொல்கிறீங்க, ஆர்னு சொல்கிறீங்க, ஓகே நோ ப்ராப்ளம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ ஹியர் செட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1,2 ஒரு செட்டு சொல்லிட்டேன். செட் பி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அப்படின்னு ஒரு எலமெண்ட் சொல்லிட்டேன். இஸ் டிஃபைன்ட் ஏ ரிலேஷன் ஃப்ரம் ஆர் டு, ஓகே, ஆர் ஃப்ரம் ஏ டு பி. ஓகே, இந்த 2 செட்டுக்கு நான் ரிலேஷன் வந்து நான் ஆர் ஒரு செட்டு ஃப்ரேம் பண்ணுறேன். ஸோ 2 ரிலேஷன் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு R1 என்ன சொல்கிறேன்டா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் சச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு ஒரு ரிலேஷன் ஃப்ரேம் பண்ணுறேன். R2 பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் சச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 7 அப்படின்னு சொல்லிட்டு 2 ரிலேஷன் ஃப்ரேம் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இப்போ ஹியர் செட் ஏ பார்த்தீங்கன்னா 1,2, செட் பி பார்த்தீங்கன்னா ஓகே 1 2 3 4 5.
இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணி A cross B கண்டுபிடிக்கிறேன். A cross B ன்னு எப்படி கண்டுபிடிப்பேன்? ஃபஸ்ட்டு எலமெண்ட் 1 அப்படியே ஜஸ்ட் ப்ராடக்ட் பண்ணலாமா? 1,1. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? 1,2. எஸ் கிளியர்? அகெயின் 1,3. நெக்ஸ்ட்டு 1,4 அப்படியே ப்ராடக்ட் பண்ணிட்டு வருவேன். எலமெண்ட் 1 வச்சு அப் டு 5 வரைக்கும், 2 வச்சு அப் டு 5 வரைக்கும் பண்ணுவீங்க. தட் இஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A cross B. ஓகே, இதான் ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் படிச்சிருப்போம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A cross B ஆஃப் 2 செட்ஸுக்கு. ஓகே, ஸோ இப்போ A cross B கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு ரிலேஷன் நான் என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கேன்? R1 = set of all x, y such that y = x plus 1ன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ இது ரிலேஷன் ஆனுக்கு கெஸ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. செட் A பிகாஸ் ஆஃப் A cross B இல்லையா? அப்போ A cross B பேசிக்காக நம்ம எழுதுவோம். எப்படி எழுதுவோம்? x, y belongs to A cross B. So x is belongs to A and y is belongs to B. This is a Cartesian product definitions. Is clear? So அப்போ here first element set வந்து பார்த்தீங்கன்னா set A வந்து என்ன வேல்யூவை சூஸ் பண்ணுவேன்? Xம், B வந்து that is the meaning of B element இருக்க வேல்யூவில் Yன்னு சூஸ் பண்ணுவேன். இப்போ R1 ரிலேஷன் எக்ஸுக்கு ஒய்க்கு என்ன ரிலேஷன்ஷிப் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன்டா? y = x plus 1ன்னு நான் சொல்லியிருக்கேன். y = x plus 1. அப்போ ஃபஸ்ட்டு x = 1 எடுங்க. அப்போ போட்டு x = 1 எடுத்தோன்னா அப்போ வாட்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ y = 1 plus 1 that is equal to 2. அப்போ வாட் பேர் வரும்? 1,2. நெக்ஸ்ட்டு x = 2 எடுக்கிறேன். அப்போ ஹியர் போட்டு x = 2 எடுத்தோன்னா அப்போ ஹியர் y = 2 plus 1 that is equal to 3. ஸோ அப்போ வாட்ஸ் பேர்? 2,3 ஒரு பேர். அப்போ செட்டு ஏல இருக்க ஒரு 2 எலிமெண்ட்டுக்கு ஒரு பேர் ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ்? R1 = what are the pairs are here? 1,2 ஒரு பேர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,3 என்ற ஒரு பேர். நமக்கு R1 is a relation from A to B இருக்கணும்னா R1 is a subset of A cross Bன்னு சொல்லணும். இப்போ நான் திங்க் பண்ணு. 1,2 இருக்க அந்த பேருக்குள்ள கரெக்டு. 2,3 ஹேர் ஃபார்ம் பண்ணால் 2,3 இஸ் என்னது? A cross Bக்குள்ள இருக்குது. அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ்? R1 is a subset of what's the meaning? A cross B. ஆல்ரெடி நம்மளுக்கு தான் சப்செட் தெரியும் இல்லையா? செட் A = ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3ன்னு வச்சுங்க. ஓகே, செட் B பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4ன்னு வச்சுங்க. அப்போ என்ன சொல்லலாம்? செட்டு ஏல இருக்க எல்லா எலமெண்ட்டும் பியில் இருந்துச்சுன்னா அப்போ A is a subset of Bன்னு சொல்லுவீங்க. ஓகே, A is a subset of Bன்னு சொல்லுவோம். அதே தான் இங்கே R1க்கான பேர்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அக்கார்டிங் கிவன் கண்டிஷன் y = x plus 1னுக்கான அக்கார்டிங் கிவன் கண்டிஷன் படி நான் 2 பேர் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த 2 பேர் பார்த்தோன்னா A cross Bக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ R1 is a subset of A cross B. ஸோ அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்? இப்போ R1 is a relation from, ஓகே, ரிலேஷன்ஸ் ஃப்ரம் A cross B. ஓகே, ரிலேஷன் ஃப்ரம் A and B. R is a relation from A. R1 is a relation from A and Bக்கு ரிலேஷனாக இருக்குது. எஸ் கிளியர்? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். R2. What are the conditions? According conditions, set of all x, y according given conditions such that y is equal to x plus 7 சொல்லிட்டேன். y is equal to x plus 7. Now here apply x is equal to 1. x equal to 1 means அப்போ what according conditions? x plus 7. அப்போ here 1 plus 7 that is equal to 8. அப்போ what's a pair will come? 1,8. Next x is equal to 2 apply பண்ணால் here y is equal to 2 plus 7 that is equal to 9. அப்போ what's a pair? 2,9. அப்போ what are conclusions? Okay, R2 வந்து what are the pairs are here? 1,8. ஓகே, 1,8. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 2,9. 2 பேர் இருக்குது. 1,8, 2,9. அப்போ what are conclusions? R2 நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நல்லா திங்க் பண்ணுங்கள். R2 is a relation from A to B அப்படின்னு நான் கெஸ் பண்ணணும். அப்போ நான் திங்க் பண்ணி பார்ப்போம். 1,8 A cross Bயில் இருக்கான்னு பாருங்கள். அந்த செட்டில் 1 cross 8 இல்லை. therefore ஏதாவது ஒன்றும் இல்லாமல் இருந்தால் கூட போதும். அப்போ here 1 cross 8 does not belongs to what's the meaning? A cross B. A cross Bயில் 1 cross 8 இல்லை. அப்போ what are conclusions? R2, okay, R2 is not a subset of what's the meaning? A cross B. R2 is not a subset of A cross B. ஏன்னா இங்கே இருக்க எல்லா பேர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கணும். ஸோ அப்போ 1,8 இந்த A cross B இல்லை, 2 cross 9 இந்த பேர் இல்லை. அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ்? R2 is not a relation from, okay, not a relation from
A to B. R is not a relation from A to B. Okay, R2. Understood children? So அப்போ here what a conclusion, ஒரு ரிலேஷனாக இருக்கணும்னா ரெண்டு செட்டுக்கு ஓகே 2 செட்ஸ் இருக்குது, அந்த செட்ஸுக்கு ரெண்டு செட்ஸுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து நான் ஆர்னு ஒரு நான் லெட்டர்ஸை ஃப்ரேம் பண்ணுன்னா அந்த ஆர் என்ன கண்டிஷன் சேட்டிஃபிகேஷன் பண்ணால் ஆர் ஈக்குவல் டு சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. அதான் மெயினாக ரிலேஷனுக்கான மேஜர் டெஃபினேஷன்ஸ். ஓகே, அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனதர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சம் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். இந்த ரிலேஷனில் என்னென்ன நொட்டேஷன்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹியர் இஃப் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர்னு வச்சுக்கேன். இஃப் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் தட் இஸ் ரிலேஷனுக்குள்ளே இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஏ ரிலேஷன் டு பி ஷார்ட் நோட்டேஷன் எழுதலாம். இது எப்படி ரீட் பண்ணலாம்னா விச் இஸ் ரீட் எஸ் ஏ இஸ் ரிலேட்டட் டு பி. ஆக்சுவலாக அதோட மீனிங் நம்ம ரீட் பண்ணுறப்ப ஏ இஸ் ரிலேட்டட் டு பி தட் இஸ் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் இப்படி சொல்லலாம். இல்லை ஏ ரிலேட்டட் டு பி தட்ஸ் அ மீனிங். இப்படி நோட்டேஷன் பண்ணலாம். போத் நோட்டேஷன் சேம். ஓகே, சப்போஸ் ஏ கமா பி டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர்னு வச்சுக்கோங்க. அப்போ வி கேன் ரைட் ஏ does not belongs to R. ஓகே, இப்படி எழுதுங்க. ஆர் போட்டு ஒன்றும் இல்லைங்க, ஆர் போட்டு இப்படி எழுதிக்க. ஏ இப்படி எழுதுனீங்கன்னா ஏ இஸ் டஸ் ஏ கமா பி இந்த ஒரு பேர் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர் இப்படி மீன் பண்ணுறத இப்படின்னு நோட்டேஷன் பண்ணலாம். ஆர் இந்த ஃபார்மேஷனில் நோட்டேஷன் பண்ணலாம். அப்போ இது எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏ இஸ் நாட் ஏ ரிலேட்டட் டு பி. அந்த ஆக்சுவல் மீனிங் எப்படி ரீட் பண்ணலாம்னா வி சே தட் ஏ இஸ் நாட் ஏ ரிலேட்டட் டு பி. திஸ் அ நோட்டேஷன் ஆஃப் ரிலேஷனுக்கான நோட்டேஷன்ஸ் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் சில நேரங்களில். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். செட்டு ஏ இருக்குது, செட்டு பி இருக்குது. தென் ஒரு ரிலேஷன் இந்த ரெண்டு செட்டுக்கு ஏக்கும் பிக்கும் ஒரு ரிலேஷன் நான் ஃப்ரேம் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நல்லா திங்க் பண்ணி பார்ப்போம். 1, B அப்படின்னு பார்த்தா 1, B பிலாங்ஸ் டு ஆர் சொல்லிடலாமா? 1, B பிலாங்ஸ் டு ஆரில் இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாம். ஆர் இப்படியும் கூட ஃபார்ம் பண்ணலாம். 1 ரிலேஷன் டு பி. ஸோ அப்போ 1 இஸ் ரிலேட்டட் டு பி அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்களேன் 2, Cன்னு எடுங்க. 2, C பிலாங்ஸ் டு ஆர் ஏன்னா அந்த பேர் உள்ளே இருக்குது. ஸோ இந்த இது இப்படியே எழுதலாம். ஆர் 2 இஸ் ரிலேட்டட் டு சி இப்படின்னு நோட்டேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நவ் திங்க் அபவுட் ஓகே பி ஏ கமா 1 இந்த பேருக்குள்ளே இருக்கான்னு பாருங்கள். அந்த செட்டுக்குள்ளே இது 1, A. நான் என்ன சூஸ் பண்ணுறேன்? A, 1. அப்போ A, 1 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். ஓகே, ஆர் இதை எப்படி நம்ம நோட்டேஷன் பண்ணலாம்டா? ஏ ஆர் டஸ் நாட் பிலாங்ஸ் டு 1. ஓகே, ஆர் டஸ் நாட் ஏ இஸ் நாட் ரிலேட்டட் டு 1. திஸ் ஆர் நோட்டேஷன்ஸ். ஓகே, ஸோ ரிலேஷனோட நோட்டேஷன். யூ அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நமக்கு நியூ பேட்டர்ன் படி காம்படிட்டிவ் எக்ஸாம் கொண்டதெல்லாம் எம்சிக்யூ கொஷின்ஸ். ஸோ இப்போ ஒரு 4 டைப் கொஷின் கொடுத்து அசர்டேஷன் ரீசன் டைப் கொஷின்லாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த பேஸ் பண்ணிவிட்டு ரிலேஷன் டெஃபினேஷன் கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இஃப் செட்டு ஏ பார்த்தீங்கன்னா ஏபிசிடி. ஓகே, செட்டு ஏ கொடுத்துட்டேன். பி பார்த்தீங்கன்னா பிக்யூஆர்எஸ் அப்படின்னு 4 எலமெண்ட் கொடுத்தேன். செட்டு ஏ வந்து ஏபிசிடி, பி வந்து பிக்யூஆர்எஸ். தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஓகே, இப்போ 4 செட்டு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4ல் எதெல்லாம் ரிலேஷன்ஸ் எதெல்லாம் நாட் ஏ ரிலேஷன் நம்ம சொல்லணும். அதான் இங்கே கண்டிஷன்ஸ். ஓகே, கிவன் த ரீசன் ஃபார் யுவர் ஆன்சர். ரிலேஷன் தான் என்ன ரீசன்? சப்போஸ் நாட் ஏ ரிலேஷன்னா வாட்ஸ் த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஓகே, யூ டெல் தம் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஓகே, ஃபார்ம் பண்ணலாமா? இப்போ R1 இஸ் எ ரிலேஷன் டு ஏ கிராஸ் பி. ஓகே, ஆக்சுவலாக என்ன சொல்லுவோம்? R1 இஸ் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பியாக இருக்கணும்டா. அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன் சொல்லணும்? ஆக்சுவலாக R1 is a subset of A cross B ன்னு சொல்லணும். அதான மீனிங். அதே சிமிலர் கேஸ் R2 is a subset of A cross B. இது வந்து ரிலேஷனாக இருக்கணும்டா, அதான் கண்டிஷன்ஸ். அதே மாதிரி R3 is a subset of what's the meaning? A cross B ன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் R4 is a subset of A cross B ன்னு சொல்லணும். அதான் டெஃபினேஷன்ஸ். இங்கே 4மே ரிலேஷனாக இருக்கணும்டா. இப்போ R1 ரிலேஷனாக இருக்கணும்டா. R1 is a subset of A cross B. சிமிலர் கேஸ் R2, R3, R4. இப்போ இங்கே கொடுத்துருக்க பேர்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணிவிட்டு இந்த பேர் பார்த்தோன்னா ஏ கிராஸ் பிக்கு சப்செட்டாக இருக்குமா இல்லையான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்? R1க்கு பேர் பார்க்குறேன். ஓகே, R1க்கு பேர் பார்த்தோன்னா ஏ, பி கண்டிப்பாக ஏ கிராஸ் பியில் இருக்குமான்னு பாருங்கள். நீங்கள் டவுட்டாக இருந்துச்சுன்னா சைடில் ஏ கிராஸ் பி ஸ்டார்டிங்கே கண்டுபிடிச்சி வச்சுங்க. ஏ கிராஸ் பி எப்படி ஃபார்ம் பண்ணுவேன்? செட்டு ஏ வச்சு பியை ப்ராடக்ட் பண்ணும். வாட்ஸ் வழி ஏ, பி. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பண்ணால் ஏ, கியூ. நெக்ஸ்ட்டு ஏ, ஆர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? ஏ, எஸ்.
ஓகே ஃபார்ம் பண்ணியா நெக்ஸ்ட் பி கமா பி ஓகே நெக்ஸ்ட்டு பி கமா கியூ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி கமா ஆர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி கமா எஸ் அப்படியே எக்ஸட்ரா போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு ஏர் 1 மார்க் கொஷின்ஸ் இது மாதிரி நம்ம ஃபுல்லாக எழுதிட்டோம் டைம் எழுதுகிறோம். ஸோ அதனால் இதை அப்படியே யாவும் வச்சுங்க, ஐடியாஸ் வச்சுக்கோங்க. அப்போ கரெக்டாக கெஸ் பண்ணி பார்ப்போம். ஏ கிராஸ் பி இருக்கா? இப்போ ஏ கமா பி கண்டிப்பாக ஏ கிராஸ் பியில் வருமானு பாரு, ஸ்ட்ரைட்டாகவே செக் பண்ணு. ஓகே இது மாதிரி எழுதிட்டு இருக்கோம்னா எழுதாமல் ஸ்ட்ரைட்டாக செக் பண்ணி பாரு. ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பியில் வருமா? ஏன்டா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கோம், ஆர் இஸ் ரிலேட்டட் டு ஏ டு பின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட் எதில் இருக்கணும், செட்டு ஏல இருக்கணும். செகண்ட் எலமெண்ட் எதில் இருக்கணும், செட் பியில் இருக்கணும். அதானே ஆர் இஸ் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பின்னு சொல்லும்போது ஃபஸ்ட் எலமெண்ட் செட்டு ஏலையும் செகண்ட் எலமெண்ட் செட்டு பியில் இருக்கணும். அது மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பாரு. ஏ கமா பி கரெக்டாக வருதா? ஏ கமா பி கண்டிப்பாக ஏ கிராஸ் பியில் இருக்கும். ஓகே ஏ கமா பி வந்துச்சுங்களா? நெக்ஸ்ட்டு பி கமா ஆர். ஸோ இதுவும் ஃபஸ்ட் எலமெண்ட் இருக்குது, ஆர் இது செகண்ட் எலமெண்ட், பி கமா ஆர் கண்டிப்பாக அந்த பேர் உள்ளே இருக்கும். சி கமா எஸ் இது சி அண்டு எஸ். ஸோ அப்போ இங்கே இருக்க எல்லா எலமெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏ கிராஸ் பிக்கு இருக்கும். தேர்ஃபோர் அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ், R1 is a subset of what's the meaning, A cross B. Okay, R1 subset of A cross B, correct. Therefore R1 is related from R1 is related R1 is relation from okay relations from A to B. R is a relation from A to B. Okay, next R2 check பண்ணி பார்க்கலாமா? Q, B belongs to A cross B ல இருக்குமான்னு பாருங்க. Q எதில் இருக்குது, Q பார்த்தீங்கன்னா செட் பியில் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு Q வந்து என்ன இருக்குன்னா செட்டு பியில் இருக்கணும். ஓகே Q கிராஸ் பி வருமா? நம்ம A கிராஸ் பி தான் எழுதுகிறோம். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் A கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ, போத் ஆர் நாட் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ Q கமா பி இந்த பேரில் வருமா A கிராஸ் பியில்? டெஃபினட்டாக வராது. ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எலமெண்ட் எதில் இருக்கணும், ஏல இருக்கணும். செகண்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா பியில் இருக்கணும். ஆனால் Q வந்து எங்கே இருக்குது, செட் பியில் இருக்குது. ஓகே ஆர்டர் மாறி வருதா? ஸோ ஆர்டர் மாறி வச்சா அது பி கிராஸ் ஏல தான் இருக்கும். ஸோ அப்போ ஹியர் வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ், Q கமா பி டஸ் நாட் பிலாங்ஸ் டு வாட்ஸ் அ மீனிங், ஏ கிராஸ் பியில் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா Qன்ற எலமெண்ட் செட்டு ஏல கிடையாது. இருக்கா? செட்டு ஏல கிடையவே கிடையாது. ஓகே Qன்ற எலமெண்ட் செட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு செட் ஏ. தேர்ஃபோர் அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ், R2 okay is not a subset of A cross B. R2 is not a subset of A cross B. About what are conclusions, R2 is not relation from A to B. Okay, R2 is not a relation from, what's the meaning, A to B. Okay, next third one பாருங்க, A comma B. A வந்து செட் ஏல இருக்கும், B வந்து செட் பியில் இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் A அகைன் செட் ஏல இருக்குது, Q செட் பியில் இருக்குது. D எலமெண்ட் பாருங்கள் செட் ஏல இருக்குது, பின்னு எலமெண்ட் பார்த்தீங்கன்னா செட் பியில் இருக்குது. சின்னு எலமெண்ட் பார்த்தா செட் ஏல இருக்குது, ஆரும் செட் பியில் இருக்குது. பி வந்து பார்த்தீங்கன்னா செட் ஏ, ஆர் வந்து செட் பி. ஸோ அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ், எல்லா பேர்ஸும் இதில் இருக்க எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பிக்கு கண்டிப்பாக வரும். அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ், R3 is a subset of A cross B. அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ், R3 is a relation from okay A to B. R is a relation from A to B. ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ திங்க் பண்ணி வைப்போம். A கமா பி, ஏ வந்து செட்டு ஏல இருக்குது, பி பார்த்தீங்கன்னா செட் பியில் இருக்குது. ரைட்டு Q கமா ஏ சேம் பார்த்தீங்கன்னா Q கமா ஏ, Qன்ற எலமெண்ட் வந்து செட்டில் ஏல இருக்கா? இல்லை. அதே மாதிரி ஏன்ற எலமெண்ட் செட் பியில் இருக்கா? இல்லை. அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ், அப்போ R4 இஸ் நாட் ஏ சப்செட் ஆஃப் A கிராஸ் B. Therefore about what a conclusion, R4 is not a relations. Okay, R4 is not a relation from what I meaning, A to B. Okay, understood children? This is a total concept of definition of relation. அப்படின்னா அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள்ஸ். ஓகே மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.